அதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போல ஆசையாக இருக்குது. நீங்கள் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வாங்க, நானே பிரியாணி ரெடி பண்ணிடுறேன். சரி கமலா, நான் வாங்கிட்டு வரேன், நீ எல்லாம் ரெடி பண்ணி வை. சரிங்க தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், லெக் பீஸாக பார்த்து வாங்கிட்டு வாங்க தான், அதான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். சரி கமலா. அம்மா நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு பிரியாணியாக ரொம்ப பிடிக்கும்ல, கமலா செஞ்சு தரேங்களா? நம்ம எல்லாரும் சாப்பிட்லாமா? இப்படியே சிக்கன் மட்டன் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தால் அவ்வளோதான், சொத்தே அழிஞ்சிடும். எவ்வளோ ரேட்டு விற்கிது கறி விலையெல்லாம்? பார்த்து சாப்பிட மாட்டாளா? அவங்க ஆயா வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களோ, வாரம் வாரம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஏன் இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா வீட்டை இழுக்கிறீங்க? ஆமாம் வாடி, இதுக்கெல்லாம் உங்கள் அம்மா இழுக்காம காசு என்ன கொள்ளையில் மரத்தையே காய்க்குது, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ணும் அழிக்கிற. அதெல்லாம் வேணாம், இன்னைக்கு சாம்பார் போய் இப்போ. ஏன் தான் இப்போ நான் என்ன கேட்டுட்டு உங்கள் அம்மா என்கிட்ட இப்படி கராராக நடந்துட்டு போகிறாங்க? ஏன் இப்படி பண்ணுறாங்க? விடு கமலா, அம்மா எப்பவுமே இப்படிதான். சரியா, இதுக்கெல்லாம் போட்டு கவலைப்பட்டு இருக்காதா, நீ போய் சாம்பார் வை. ஏன் மாமியார் கிளவி, இரு ஒரு நாள் உனக்கு ஆப்பு வைக்கிறேன். நீனும் பிரியாணி சாப்பிட்னு ஆசைப்பட்டு கேட்பீல, அப்போ அதில் பேதி மாத்திரை கலந்து விடுறது. பாத்ரூம்லேயே உட்காந்துருப்பில்ல, ஐயோடா சாமி முடியலன்னு, அதை பார்த்து நானும் ரசிக்கணும்.